अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வாழி ராமானுஷப்பிள்ளான் மாதகவால் வாழும் அணிநிகமாந்த குருவாழியவன் மாறன் மறையுமி ராமானுஷன் பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் ஷீர் ஸ்ரீரங்கத்தில் திருவத்தியனம் முடிஞ்சு சுவாமி தேசிகனை எல்லாரும் கிருத்தஜதானுசந்தானம் பாகவதர்கள் எல்லாரும் பண்ணச்சு. அதுக்கு அடி அப்புள்ளாருடைய அனுகிரகம்னு அப்புள்ளார் தன்னை அனுசந்தானம் பண்ணார். மற்ற பாகவதர்கள்லாம் ஏற்கனவே சேவா காலம் தொடக்கத்தில் ராமானுஜதயாபாத்திரம் பகவத் பாகவத நியமனத்தை கொண்டு சேவிக்கப்படுறத அதை பிரணவம் போலே முன்னும் பின்னுமா அனுசந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமானுஜதயாபாத்திரத்தனேன்னு அனுசந்தானம் பண்ணார்கள். உடனே குமார வரதாச்சார சுவாமி சுவாமி தேசியன் தான், அவர் தான் சுவாமி தேசிகனுடைய சிஷ்யரில் பிரதான பூத்தர். அதனால் அவர் பாகவதாள் திருவுள்ளம் தேசிகனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு இருக்குது. அது அடியாக தேசிகனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கச்சே தேசிகனோட ஆச்சாரனாக இருக்கக்கூடிய அப்புள்ளாருக்கும் வாழி சொல்லி அந்த அப்புள்ளாருடைய சீர்மை இருக்குதே, தகவு, தேசிகன் பால் உள்ள கருணை, பொங்குகிற கருணை, பொங்கும் பரிவுன்னு சொல்கிறா போல அந்த பொங்குகிற பரிவு இருக்குதே, அந்த பரிவினாலினுடைய சீர்மையும் வாழி சொல்லி அதுக்கப்புறம் தேசிகனுக்கு வாழ்த்துனார் சொல்கிறார். அந்த பிரகரணத்தில் இந்த அப்புள்ளாருடைய தகவு இருக்க பெருந்தகவு தேசிகன் பால் உள்ளது, அதுக்கும் வாழி பாடுறார். இதில் வாழி ராமானுஷ பிள்ளான் மாதகவால் வாழும் மணிநிகமாந்த குரு. அந்த தகவு ஆச்சாரியனுடைய தகவு, அந்த ஆச்சாரியனுடைய தகவு ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது. ஆச்சாரியனுடைய தகவு பொதுவிலேயே பிராட்டியினுடைய ரூபந்தான். நேற்றே சொன்னோம், காருண்யா சாஸ்திரபாணினா அப்படின்னு பிரமாணம் சொல்லிருக்கு. சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயிந்தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினா. ஆச்சாரியனுடைய திருமேனியில நாராயணன் குடிகொண்டு பிராட்டிய ஆச்சாரியனுடைய கருணையில குடிகொள்ளும்படி பண்ணி அந்த கருணையினால உத்தரிப்பிக்கிறான். ஏன்னா லக்ஷ்மியாசக ரிஷிகேசா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷகா அப்படின்னு சொல்லிக்கிறதுனால அந்த பெருமாள் கருணையுள்ள பிராட்டியோட கூட தான் ரக்ஷகனாக இருக்கான்றதுனால இந்த இடத்துல ஆச்சாரிய அவதாரத்திலையும் திருமேனியில் பெருமாளும் ஆச்சாரியனுடைய கருணையில் பிராட்டியும் இருக்கா. அதனால் தகவுன்றது, மான்றது செல்வங்களை குறிக்கும், இதை குறிக்கும், பெரிய இதையும் குறிக்கும், லக்ஷ்மியும் குறிக்கும். அதனால் லக்ஷ்மியினுடைய தகவு ஆச்சாரியனிடத்தில் இருக்கிறது, லக்ஷ்மியினுடைய தகவு சாட்சாத். அதுதான் சுவாமி தேசிகன் அவர் திருவுள்ளத்தில் இறக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து அப்படின்னு சாய்க்கிறார். அதனால் அந்த அப்புள்ளாருடைய திருவுள்ளத்தில் இருக்கக்கூடிய கருணை இருக்குதே, அதுதான் இந்த தகவு, பிராட்டியினுடைய தகவு. அந்த அப்புள்ளாருடைய இடத்துல இருக்கக்கூடிய தகவுனால தான் பூர்வத்திலேயே எல்லாம் அதுக்கு காரணம் எத்தனையோ இருக்குது. அந்த தகவுனால தான் பெருமாள் இப்படி தெளிய பிரகாசிப்பிச்சு தன்னுடைய
பிருதத்தையே வேதாந்தாச்சாரியன்னு பெருமாள் கொடுக்கும், பிராட்டி கருணை கொண்டு சர்வதந்திர சுதந்திரன்னு கொடுத்து இப்படியெல்லாம் வருது. காரணம் அதுதான். அதனால் அணி நிகமாந்த குரு, அப்படி ராமானுசனுடைய திருநாமத்தையும் புல்லானுடைய திருநாமத்தையும், அதாவது ஸ்ரீபாஷ்யத்தை பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணின பாஷ்யக்காரருடையவும், அந்த பாஷ்யக்காரர் நியமனத்தினாலே திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ண புல்லான், இது ரெண்டுமே ஆளவந்தாருடைய நியமனம்ன்றது அந்த விரலை மடிச்சிருந்தார். அதன்படிக்கு இந்த ரெண்டு வியாக்கியானமும் வந்திருக்குது. அப்படிப்பட்ட ரெண்டு வியாக்கியான பூத்தர்களுடைய திருநாமத்தையும் தாங்கி கொண்டிருப்பவர். அவருடைய கருணையினாலே வாழும் அணி நிகமாந்த குரு, நிகமாந்தத்துக்கு குருவாக இருக்கார். அதனாலேயே அவர் அணிகலன் போல விளங்குறார். எப்படி ஆழ்வார சாரஸ்வதஸ்ரோதோ வகுளா மோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷட்டாரிந்தம் உபாஸ்மகன்ற இடத்துல ஸ்ருதிகள் பண்ண வேண்டிய காரியத்தை ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தியே பண்ணி ஸ்ருதிகளால் பண்ண முடியல. தாழ்வொன்னில்லா மறை தாழ்ந்து அப்படின்ற ரீதியில் ஸ்ருதியெல்லாம் குதிருஷ்டிகள் கையில் மாட்டிண்டு அபார்த்தத்து பிரதிபாதனத்துக்கு ஆளாகி வருத்தப்பட்டிருந்த சமயம் அதை நம்மாழ்வார் பண்ணார். அப்படின்றா போல இந்த இடத்துல தேசிகன் ஒரு நீரா, அதாவது தேசிகனுக்கு இவ்வளவு பெருமையை கொடுக்கணும்னு ஸ்ரீபாஷ்யக்காரருக்கே திருவுள்ளம். அது அடியிலேயே இதெல்லாம் கேட்டிருந்தவாளுக்கு தெரியும். நூத்தந்தாதியிலே தேசிகனுடைய பெருமையை ஸ்ரீபாஷ்யக்காரர் திருச்செவி சாத்தி ஆமோதனம் பண்ணியிருக்கார். இந்த இடத்துலையும் தான் ஒத்தரே ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ண மாட்டாரா? அதுக்கு லோகத்தில் சொல்கிற அர்த்தம் என்ன? திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் அவாவா இஷ்டப்படி நிறைய பண்ணிகிட்டே போகலாம். பாஷ்யக்காரர் ஒன்று பண்ணிட்டார்னா அதுதான் பர்யாப்தம்னு அப்படியே நின்றுடும். அதனால் அவாவா பின்னால் வரவா நிறைய எதையோ சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணலை. அதை திருக்குறுவை பிரான் பிழான்னு விட்டு பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். அது இல்லை. இந்த இடத்துல சுவாமி தேசிகனுக்கு இந்த பெருமை வரணும். அசாதாரணமாக ரெண்டுத்துக்கும் அவரே வியாக்கியானம் பண்ணி ரெண்டு கிரந்தத்தையும் இவரே மறுபடியும் சுப்பிரதிஷ்டிதமாக நிலநாட்டினார்னா, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தத்தை பாஷ்யத்தை நிலநாட்டுறா போல திருவாய்மொழியினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய பகவத் விஷயத்தையும் இவர் நிலநாட்டினார்னா, ஏற்கனவே ஸ்ரீபாஷ்யக்காரர் ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டார். அப்போ அதை தான் சுவாமி தேசிகன் விவரிச்சிருக்கார், திருடீகரணம் பண்ணிருக்கார் அப்படின்னு ஆகும். இப்போ அப்படி இல்லை. ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒன்று தான் பண்ணார், புல்லான் ஒன்று பண்ணார். இது ரெண்டுத்தையுமே நிலநாட்டினவர் சுவாமி தேசிகன். பெரிய பெரிய வியாக்கியானங்கள் இருந்தாலும் 6000 படி 9000 படி 12000 படி 24 36ன்னு இப்படிலாம் வியாக்கியானங்கள் இருந்தால் கூட ஸ்பஷ்டம் அத்தியக்ஷயாமஹா அப்படின்ற ரீதியில் ஆழ்வார் திருவுள்ளத்தை ஸ்பஷ்டமாக தெரிஞ்சு ஒரே அர்த்தம். திருவாய்மொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஸ்வப்ராப்தே ஸ்வயமேவ சாதனம் அப்படின்ற வேதாந்தார்த்தத்தை தான் இந்த திருவாய்மொழியில் சொல்லியிருக்கார் 1000 பாட்டிலையும். அந்த ஒரு குணத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் மற்ற 1000 குணங்களும் அப்படின்னு ஸ்தாபித்தாரே, அதுபோல் ஸ்தாபித்தாரே. அதனால் உபய வேதாந்தத்தையும் திருடீகரணம் பண்ணினது சுவாமி தேசிகன் தான். அதனால தான் சுவாமி தேசிகன்லேருந்து தான்
உபய வேதாந்தாச்சாரிய சப்தம் வந்திருக்கு. ஸ்ரீபாஷ்யக்காரர் கூட சம்பாவனாதிகள் பண்ணச்சே அவருக்கு அந்த விருதுலாம் உபய வேதாந்தாச்சாரிய அப்படின்னு சொல்கிறதில்லை. சுவாமி தேசிகனிடத்தில் தான் உபய வேதாந்தாச்சாரியன்றது ஆரம்பமே. இந்த அசாதாரணமான பெருமையை ஸ்ரீபாஷ்யக்காரர் பகவத் விஷயத்தை பண்ணிட்டு இருந்தார்னா திருவாய்மொழி வியாக்கியானத்தை சுவாமி தேசிகனுக்கு இது வராது. அதுக்காகவே ஸ்ரீபாஷ்யக்காரர் கொள்ளான விட்டு அந்த வியாக்கியானத்தை பண்ண சொல்லியிருக்கார். இந்த ரெண்டுத்தையும் திருடீகரணம் பண்ணுற ரூபத்தில் சுவாமி தேசிகனுக்கு அந்த விருது அன்வர்த்தமாகும். அதனால் மாதகவால் அதை அணி போல விளங்குறார் அப்படின்னு சொன்னதுக்கு செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு அந்த நிகமாந்தத்துக்கு அணி போல விளங்கக்கூடியது பகவத் விஷயம். அதனால் அதுக்கும் அவர் குருவாக இருக்கார். அணி நிகமாந்த குருவாழியவன் மாறன் அந்த அப்படி இருக்குச்சே அந்த இதனால் பெற்றது என்ன? மாறன் மறையும் ராமானுஷன் பாஷ்யமும் தேரும் படி உரைக்கும் ஷீர். அந்த இடத்துல வரைச்சே நேரவே மாறன் மறையும் ராமானுஷருக்கு வரைச்சே பிரம்மசூத்திரமும்னு சொல்லலை, ராமானுஷன் பாஷ்யமும் அப்படி. இந்த இடத்துல வரைச்சே மூலமாக இருக்கிற திருவாய்மொழியே சொல்லிடுது, மாறன் மறையும் சொல்லி. காரணம் என்னன்னா அந்த திருவாய்மொழியினுடைய சாரமான அர்த்தத்தை இவர் தான் திரமிழோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி சாரம் முதலிய கிரந்தங்களில் ஸ்தாபித்ததுனால அத்த நேரவே மாறன் மறையும் இராமானுஷன் பாஷ்யமும். ராமானுஷனுடைய பாஷ்யம் இருக்குதே, இந்த இடத்துல பாஷ்யம்னு வரைச்சே வியாசாதிகளை வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு அனுப்பிரவேசித்து பெருமாள் வந்து வியாசர் தான் விஷ்ணு, விஷ்ணு தான் வியாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைஷப்பாதன் வியாசர் இருக்காரே பாதராயணர். அந்த பாதராயணர் அந்த பாதராயணருடைய சூத்திரம் பிரம்மசூத்திரம் இருக்கு. அதனால் அந்த பாதராயணருக்கு அது ஏற்றமில்லை. வேதம் போல பிரம்மசூத்திரமும் அப்படியே எல்லாருக்கும் அவாவாள் வழியில் இது பண்ணக்கூடியது. அதே போல் பெருமாளருடைய கீதை அதுக்கு மேலே அவாவாள் போன வழியில் அப்படியே அர்த்தம் பண்ணிட்டு போய் தாறுமான அர்த்தங்களுக்கும் அவள் சொல்லி லோகத்தை பிரமிக்க வைக்கிற மாதிரியாக பொதுவில் இருந்துட்டு, அதனால் அந்த இடத்துல இந்த இடத்துல மாறன் மறைன்னு சொன்னால் போல வியாச சூத்திரம் அப்படின்லாம் சொல்லலை, பிரம்மசூத்திரம் அப்படின்லாம். ஏன்னா அந்த பிரம்மசூத்திரமெல்லாம் வேதம் எப்படியோ அதுபோல் அதுவும் வேதத்துலேருந்து கடைஞ்செடுத்து தான் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் அப்படின்னு கடந்து எடுத்தால் கூட அதுவும் அதே தன்மையில் தான் இருக்குது. அதனால் இங்கே ராமானுஷன் பாஷ்யமும் அப்படின்னு இங்கே ஸ்பஷ்டமாக அந்த இடத்துல ராமானுஷனுடைய பாஷ்யம் அப்படின்னு சொன்னதுனால இந்த ரெண்டு பாஷ்யமுமே ஸ்ரீபாஷ்யம் என்ன கீதா பாஷ்யம் என்ன ரெண்டு பாஷ்யமும் இந்த இடத்துல. அதனால தான் கீதா பாஷ்யத்துக்கு தாத்பரிய சந்திரிகை அருளினார். ராமானுஷன் பண்ணின கீதா பாஷ்யத்துக்கு இவர் தாத்பரிய சந்திரிகை பண்ணார். ராமானுஷன் பண்ணின ஸ்ரீபாஷ்யத்துக்கு கேட்கவே வேண்டாம். அதனால் அதிகரண சாராவளின்னு மொத்தமாக பண்ணார். தத்துவட்டீக்க முதலான கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அதனால் அதனுடைய சாரமான விஷயமாக தத்துவமுக்தா கலாபம் பண்ணிருக்கார். அதில் வரக்கூடிய
குதிருஷ்டிகளினுடைய குச்சோத்தியத்துக்கெல்லாம் சததூஷணி பண்ணிருக்கார். அதனால் ஸ்ரீபாஷ்யம் மாறன் மறையும் ராமானுஷன் பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் சீர். அந்த அப்புள்ளாருடைய அனுகிரகத்தினால இது ரெண்டுத்துலேயும் எல்லாரும் தேர்ந்த பொருளை தெரிஞ்சுண்டு தேறின அனுஷ்டானத்தை உடையவாளா இருக்கும்படியான தேரும்படி உரைக்கும், எல்லாரும் தேரும்படியாக உரைக்கக்கூடிய சீர் கல்யாண குணத்தை வாழி. அந்த கல்யாண குணத்துக்கு வாழின்னு சொல்கிறார். வாழியவன் மாறன் மறையுமி ராமானுஷன் பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் சீர் வாழி. அந்த மாதகவால் வாழக்கூடிய அனிமகாந்த குரு இருக்காரே, அவன் அவருடைய மாறன் மறையும் ராமானுஷன் பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் சீர் வாழி. அதனால் இந்த இடத்துல ரெண்டு வாழி இருக்குது. ஒன்றும் அப்புள்ளாருக்கு வாழி ராமானுஷ பிள்ளான்னு அப்புள்ளாருக்கு. அப்புள்ளார் அனுகிரகத்தினாலே வாழக்கூடிய தேசிகனுடைய கல்யாண குணங்கள் என்ன? கல்யாண குணங்கள் இந்த ரெண்டு மாறன் மறையும் பாஷ்யக்காரருடைய பாஷ்யத்தையும் எல்லாரும் தேர்ந்து நின்று எல்லாரும் தேரும்படியாக உரைக்கக்கூடிய கல்யாண குணத்தை பெற்ற அந்த கல்யாண குணம் வாழி அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேலே சுவாமி தேசிகனை உடைய வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே அப்படின்றத செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே. திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே. விட்டு போச்சு. வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கையுகக்க வந்தோன் வாழியே கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே அப்படின்ற ஒரு பாசுரத்தை பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் நானிலமும் தான் வாழ நான்மறைகள் தான் வாழ மாநகரின் மாறன் மறை வாழ ஞானியர்கள் சென்னியணி சேர் தூக்குள் வேதாந்தேசினே இன்னும் நூற்றாண்டிலும் அப்படின்ற காத்தையை பிரம்மதந்திர சுதந்திரஜியர் அனுசந்தானம் பண்ணார். அவர் தேசிகனிடத்துலையும் தேசிகன் குமாரரிடத்துலையும் சிஷ்யராக இருந்தவர் பண்ணினார். இதை நாளைக்கு பார்ப்போம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாழி திருநாமத்தில் இந்த வாழி திருநாமங்கள்லாம் இப்போ நாம் சொல்லிட்டு வந்தோமே தேசிகன் காலத்திலேயே ஏற்பட்டது. தேசிகன் திருவத்தியன் உற்சவத்தை ஸ்ரீரங்கத்தில் ஸ்தாபித்ததுனால பாகவதாலாம் கொண்டாடின சமயத்தில் இதெல்லாம் கிரமேண இப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறோமே. இதுக்கு இந்த ஐதீகம் இந்த சரித்திரத்துக்கு மாறா இன்னிட்டு எழுந்தருளின மணவாள மாமனிகளுக்கு வாழி திருநாமம் சேவிக்கிறாள் இப்போ கோவில்கள்லாம். அந்த வாழி திருநாமத்தை பார்த்து இந்த வாழி திருநாமம் வந்தது, பூர்வத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த கூற்றுடைய விஷயம் எப்படி இருக்குதுன்றத கொஞ்சம் போகிறோம் அதை பராமர்சம் பண்ணுவோம். இந்த வாழி திருநாமம் இப்போ நாம் சொல்லின்னு வந்த தேசிகனுடைய சரித்திரத்தில் இருக்கிறபடிக்கு சொல்லின்னு வந்தபடிக்கு இது அத்தியன உற்சவம் முடிவிலேயே இந்த மாதிரி சேவிக்கப்பட்டது, அனுசந்திக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கிரகங்கள் கோவில்கள்லாம் சேவிக்கப்பட்டதுன்றது சொல்கிறோம்.
இப்போது மணவாள மாமனுக்கும் வாழி திருநாமம் இருக்குது. அது எப்போ ஏற்பட்டது என்ன அந்த சரித்திரம் இருக்குமா இருக்கும் நமக்கு தெரியல, அதை நாம் பார்க்கல. சரி, தனியன் ஏற்பட்டது ஒரு வருஷ காலம் நம்பெருமாள் உற்சவத்தெல்லாம் நிறுத்திட்டு விஷதவாக் சிகாமணியாக இருக்கக்கூடிய மணவாள மாமனுக்கிட்ட ஈடு கேட்டதுக்காக பெரிய பெரிய பெருமாளே இந்த தனியனை அருளினார். எப்படி அருளினார்னா அதுதான் தெரியல. அர்ச்சக முகேன, அர்ச்சகர் பிள்ளை முகேன, யாரோ ஒரு பையன் திடீர்னு வந்து மாயமாக மறைஞ்சுட்டான் இப்படின்னு தான் மூணும் ஒரே இடத்துல இருக்குது, ஒருத்தரே எழுதியிருக்கார். அதனால் அப்படி இருக்குது. சரி, அதை பற்றி விசாரம் இல்லை. இதெல்லாம் எப்படி எப்போ ஏற்பட்டதுன்னு தெரியலேன்றதுக்காக சொல்ல வந்தேன், அதை பார்க்கல. முதல்ல இது ஏற்பட்டது, அதுக்கப்புறம் கிரமேண மணவாள மாமுனிகள் காலத்தில் இல்லை மணவாள மாமுனிக்கு கால அனந்தரம் அது ஏற்பட்டது. அதை கோவிலில் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லச்சே முதல்ல எது ஏற்பட்டதோ அதை சேவிக்கிறார். இன்னொன்று சேவிக்கணும்னு சொல்லச்சே ரெண்டுத்தையும் சேர்ந்து சேவிப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு விசேஷத்தில் வரைச்சே அப்போ என்ன பண்ணணும், ரெண்டும் துல்லியமாக இருக்குது, ரெண்டும் துல்லியமாக. அதுலேயும் ஒரு வாழியே வாழியேன்னு இருக்குது, இதுலேயும் வாழி திருவாய்மொழி பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய்மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் அப்படின்னு இதுலேயும் அந்த ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வகையில் ஆரம்பித்து மணவாள மாமனுடைய பெருமையும் அவருடைய கல்யாண குணத்தையும் போற்றுற மாதிரி இதே மாதிரி இருக்குது. சரி, இதே மாதிரி இருக்குச்சு. இங்கே இதை எப்படி சேவிக்கிறோம் நாமன்றதை கொஞ்சம் போற பார்க்கணும். வாழி ராமானுஷ பிள்ளான் மாதகவால் வாழும் அணிநிகமாந்த குரு வாழியவன் மாறன் திருவாய்மொழி பொருளை மாறன் மறையும் ராமானுஷன் பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் சீர் அப்படின்னு சொல்லி இப்போ சேர்ந்து சொல்லணும்னா வாழி ராமானுஷ பிள்ளான் மாதகவால் வாழும் வாழி திருவாய்மொழி பிள்ளை மாதகவால் வாழும் அணி நிகமாந்த குரு வாழியவன். அந்த இடத்துல வாழி திருவாய்மொழி பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் மறையும் ராமானுஷன் பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் சீர் மாறன் திருவாய்மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் அப்படின்னு இதை போலேயே ஒரே மாதிரியாக சேவித்து அதில் எதுவும் முன்பின் வராத அப்படியே தேசிகனே இன்னமும் நூற்றாண்டும் மணவாளமோனே இன்னமும் நூற்றாண்டும் அப்படின்னு சேவிச்சிருக்காது. ஏன்னா சேர்ந்து சேவிக்கிறதுன்றது அத்தியாபி மேல்கோட்டையில் இன்னும் இருக்குது. திருநாராயணன் சன்னதியில் 1975 வரையில் திருமலையில் இருந்தது. திருமலையில் இருந்தது இந்த ரெண்டு வாழி திருநாமம் சேர்ந்து சேவிக்கிறது, பாத்திரங்களை சேர்ந்து சேவிக்கிறது அப்படின்றதெல்லாம் இருந்தது. அதனால் இந்த சேர்ந்து சேவிக்கிறது அப்போது தேவப்பெருமாள் சன்னதியில் சேர்ந்து சேவிக்கிற வியாபாரம் இருந்திருக்காது. இப்போ நடுவில் கொஞ்ச நாள் ஒரு வருஷ காலம் இருந்தது, ஒரு வருஷமோ 2 வருஷமோ. ஏன்னா அது தாத்தாச்சாரியர்கள் பண்ணின ஆத்தாஞ்சியர் பண்ணின உபகாரத்துக்காக அவருக்கு அந்த கைங்கரியத்தை ஏகதேசமாக கொடுத்துட்டார். அதனால் அவர் தான் அதுக்கு தொடக்கம் அது இது அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்டதுனால அது பூர்வத்தில் இருந்த பாத்திரம் மாறி உத்தரத்தில் ஆத்தாஞ்சியர் வழியில் சீசலே தேவாத்திரம் மணவாள மாமுனிவன் நூற்றாண்டு வந்துடுச்சு. சரி, இப்போது இந்த கோயில் திருமலை பெருமாள கோயில் யாதவாத்ரின்னு சொல்லக்கூடிய இந்த 4 திவ்ய தேசங்கள் எப்படி திங் நமஸ்காரம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில் திருமலை பெருமாள கோயில் யாதவாத்ரியில் அத்தியாபி இப்படி தான் சேவிக்கிறா. எப்படி சேவிக்கிறா அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த வடகலையார் இந்த தேசிகனுடைய இதை சேவிக்கிறாளே
அதுக்கு ஒத்து போகிற மாதிரி வாழி 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 ராமானுஷ பிள்ளான் மாதகவால் வாழும் அணிநிகமாந்த குருவாழியவன் மாறன் மறைமி ராமானுஷன் பாஷ்யமும் சேரும்படி உரைக்கும் சீர் அப்படின்னு. அதே போல வாழி திருவாய்மொழி பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய்மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் அப்படின்னு சேவிக்கிறார். இது ஸ்பஷ்டமாக இருக்குது. இந்த 4 திவிதேசங்கள்லையும் இப்படி சேவிக்கச்சே. ஆனால் திருவல்லிக்கேணி முதலிய மற்ற திவ்யதேசங்களில் வாழி இதை மாற்றி தான் சேவிக்கிறார். இந்த 4 திவ்யதேசங்களில் இப்படி சேவித்தாலும் கூட, அதாவது வாழி திருவாய்மொழி பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் அதுக்கு மேலே சேவிக்கிறார். ஆன மாதிரி இங்கே அப்படி சேவிக்கிறது இல்லை. இவாளோடு சேவிக்கிறதுனால அந்தந்த வரி அப்படியே முடிச்சுடுறா. வாழி ராமானுஷ பிள்ளான் மாதகவால் வாழும் அணிநிகமாந்த குருவாழியவன் அப்படின்னா. அதே போல் இங்கே என்ன பண்ணுறா, வாழி திருவாய்மொழி பிள்ளை மாதகவால் வாழும். ஆனால் இந்த 4 இந்த சேர்ந்து சொல்கிற 4 திவ்யதேசங்களை தவிர, சேர்ந்து சொல்கிறதோ இந்த 2 திவ்யதேசத்தில் ஏற்கனவே இருந்தது. அதை தவிர மற்ற திவ்யதேசங்களில் வாழி திருவாய்மொழி பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் அப்படின்னு தான் சேவிக்கிறான். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன மாதிரி பதச்சேதம் பிரிக்கிறது அங்கங்கே வித்தியாசமாக இருக்குது. பொதுவில் நாணினேன் வந்தும் திருவடி அடைந்தேன் அப்படியே நீளமாக அந்தந்த பாதத்தை அப்படியே சேவிக்கிறது. அப்படின்றதுல வானிலா முருவலில் வரைச்சு நாணினேன் வந்தும் திருவடி அடைந்தேன் அப்படின்னு நேரவே சேவிச்சுடுவான் அந்தந்த பாதத்தை. இல்லைன்னா கலவியர் திறத்தை நாணினேன் வந்தும் திருவடி அடைந்தேன். இப்படி சில பேருடைய அபிப்பிராயம் என்னன்னா, அந்தந்த பாதத்தை அப்படி அப்படியே சேவிச்சு விடுறது அர்த்த பங்கம் இல்லாத போது அப்படின்றத வச்சுருக்கா. இருக்கட்டும், அதுக்கு ஏதோ பிரிக்கிறதுக்கு ஒரு வியவஸ்தை வச்சுருக்கா. அது உள்ளெல்லாம் இப்போ நாம் போய் தெரிஞ்சுக்கணும். ஆன மாதிரி அந்தந்த வரியை அப்படி அப்படியே சேவிச்சுட்டு இருக்கா. ஆனால் மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் அப்படின்னு மற்ற இடத்தெல்லாம் சேவிக்கிறார். அந்த அர்த்தத்தை கணிசித்து முதல் வரியும் 2ஆம் வரியும் சேர்த்து அந்த மாதிரி சேவிக்கிறார். இதிலேருந்தே தெரியுது, அதாவது இங்கே சேர்ந்து சேவிக்கிறதுனால அர்த்த சுவாரஸ்யப்படி அப்படி முதல் வரியும் 2ஆம் வரியும் சேர்த்து சேவிக்கிறது அப்படின்றது மற்ற இடத்துல வச்சிருந்தா கூட, இந்த தேசிகனுடைய வாழி திருநாமம் பூர்வத்தில் சொல்லிட்டு இருக்க வாழி திருநாமத்தோடவே சேர்ந்து ஒரு நீராக கலந்து போகணுன்றதுக்காக அப்படி பண்ணான்றது நன்னா ஸ்பஷ்டமாக தெரியுது. அதனால் தேசிகனுடைய வாழி திருநாமம் தேசிகன் காலத்திலேயே ஏற்பட்டது அப்படின்றதுல நமக்கு எள்ளளவும் சம்சயம் வேண்டாம். சொல்கிறவா சொல்லிட்டு போகிறா, அதை பற்றி விசாரம் இல்லை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமாதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடசித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.